I welcome you to learn English. He has given a book. இந்த வாக்கியத்துக்கும் he has been given a book. இந்த வாக்கியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி I have asked a question, I have been asked a question. என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை தமிழ் மீனிங்கோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே மறக்காது. ஐ ஹாவ் ஆஸ்க்டு ஏ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு ஏ கொஸ்டின், இந்த இடத்துல பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்கள். அப்போ என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அதாவது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த இருக்கிறதுங்கிறது தான் பீன். ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சா? சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹாவ் வந்திருக்கு, ஐ வந்திருக்கிறதுனால ஹாவ் வந்திருக்கு. அதே இடத்துல ஹீ இருந்துச்சுன்னா ஹேஸ்ன்னு வரும். ஓகே, ப்ளூரல் இருந்துச்சுன்னா ஹாவ் வரும். ஐ ஹாவ் ஆஸ்க்டு ஏ கொஸ்டின், ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல ஆஸ்க்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாக்கியத்தில் ஹாவ் ப்ளஸ் பீன் அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழ் மீனிங் பாருங்கள். நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. He has given a book, அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார், அவர் ஒரு புக் கொடுக்குறார். He has been given a book. பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மாறிடுது. ஸோ அந்த பீன் இருக்கிறது அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஹேஸ் சிங்குலர், ஒருமைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹாவ் ப்ளூரல், பன்மைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இது எப்போவுமே மறக்கக்கூடாது, இது பேசிக் ரூல். ஸோ ஹேஸ் ஹாவ் மட்டும் இருந்துச்சுன்னா நேரடியாக அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹேஸ் பீன் ஹாவ் பீன் வந்துச்சுன்னா செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹி ஹாஸ் கிவன் அ புக், அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். ஹி ஹாஸ் பீன் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. எ புக் ஹாஸ் பீன் கிவன் டு ஹிம். ஓகே, ஒரு புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதில் பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்கள். எ புக் ஹாஸ் கிவன் ஆல் டீட்டெயில்ஸ், ஒரு புத்தகம் எல்லா விவரங்களையும் கொடுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல புக்கே வந்து விவரத்தை கொடுக்குது, அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குது. இப்போ இந்த வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, பணம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் மணி. கொடுத்தனர் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன, கிவ். அப்போ கிவ்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன யோசிங்க. அதே மாதிரி நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஓகே, நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, அந்த கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்தாலே பீன் வரணும்னு அர்த்தம். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். தே ஹாவ் கிவன் மணி டு அஸ், அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர். தே ஹாவ் பீன் கிவன் மணி பை அஸ், நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, யூ மஸ்ட் ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். மணி ஹேஸ் கிவன் அஸ் எ கம்ஃபர்டபுள் லைஃப், பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்திருக்கிறது. மணி ஹேஸ் கிவன், நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம். வி ஹாவ் ஹெல்ப்டு ஹிம் பை கிவிங் மணி. இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் பீன் வரல பாருங்கள். மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம். எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. இந்த குறித்து கொள்ளப்பட்டதுன்னு வந்துருச்சு, அப்போ பீன் வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம். We have noted all numbers. We have noted all numbers. எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. All numbers have been noted by us. So been வந்துருச்சு. அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார். ப்ரைஸ் பண்ணுறாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர். ஸோ பீன் வரணும். அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார். He has praised all students. அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர்.
ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் ப்ரைஸ்டு பை ஹிம். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹாவ் வந்திருக்கு. மேலே பாருங்கள் ஹீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு. ஸோ சிங்குலர் வந்தால் ஹேஸ். நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன். அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன். ஐ ஹாவ் ஸ்டடீடு ஆல் வேர்ட்ஸ். இந்த ஸ்டடீடு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அனைத்து வார்த்தைகளும் ஆல் வேர்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடீட் பை மீ. ஹாவ் பீன் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேஸ், ஹாவ் பீன், ஹேஸ் பீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் போர்ஷனோட பார்க்கலாம். ஒவ்வொரு கிராமர் போர்ஷனையும் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் நிறைய சென்டென்சஸ் எழுதி பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.